இன்னைக்கு மத்தியானமா தான் சமையல் செய்ய ஸ்டார்ட்டே பண்ணேன். ஏன்னா எழுந்ததே லேட்டு தான். முருங்கக்காய் போட்டு சாம்பார், பூசணிக்காய் போட்டு பொரியல் தான் வச்சிருந்தேன். நானும் பாப்பாவும் குளிச்சுட்டு, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, நேத்து சொல்லியிருந்த மாரி இன்னைக்கு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அந்த அக்கா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் பாப்பா 2 பேர் மட்டுமே கிளம்பிட்டோம். ஸ்டார்ட்டிங்கில சஹாரிக்கா நல்லா பிரிஸ்கா தான் கிளம்புனா. ஆனா போக போக எனக்கு கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கிக்க சொல்லிட்டா. என்ன ஒரு 10 நிமிஷம் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் நடந்து போயிட்டு 3 வந்து சாமி இருக்கும். 2 வந்துட்டு பெண் சாமி, 1 வந்து ஆஞ்சநேயர் சாமி. நான் முக்கியமா ஆஞ்சநேயர் சாமிக்கு தான் வேண்டிட்டு இருந்தேன். போய் சாமி நல்லா மனநிறைவா கும்பிட்டு, பிரசாதம்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தா தான் எனக்கு ஒரே ஷாக்கு. காலையில வந்துட்டு அரிசி ஊற போட்டிருந்தேன். அது ஞாபகமே இல்ல. வர்றதுக்குள்ளவே 6:30 ஆயிடுச்சு. வந்த உடனே வந்துட்டு மாவெல்லாம் கொட்டி வச்சிருந்தேன். அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு, அரிசி கொட்டி எடுத்துட்டு போயிட்டேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 45 மினிட்ஸாவது நடந்திருப்பேன். நல்ல உடம்பே நல்லா கை, கால் அசைஞ்ச மாரி இருந்துச்சு. வாக்கிங் போறதுல எவ்வளோ நல்லதுன்னு இப்ப தான் புரியுது. அப்புறம் மீஷோல வந்து இந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ரெஸ்ஸு வொர்த்துன்னு தான் சொல்லுவேன். ₹371 செம்ம பீஸ் தான். கை கிட்டலாம் பஃப் வச்சு, கழுத்துக்கிட்ட அழகா ஒரு நெக் டிசைன் எல்லாம் குடுத்துருக்காங்க. மை ஃபேவரட்டே இருக்கும். பட் சந்தோஷத்த கொஞ்ச நேரம் கூட அனுபவிக்க முடியல. மலை மாரி குவிஞ்சு கிடக்குது. இத எப்போ தான் மடிச்சு வச்சுட்டு தூங்க போறேனோ தெரியல.